உலகெங்கும் வாழும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக உங்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் கணேஷ்கர். ஊரும் பேரும், அது என்னங்க ஊரும் பேரும்? ஊர் இருக்கும், பேர் இருக்கும். ஆனால் அந்த பேருக்கான காரணம் யாருக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கிற நிகழ்ச்சி தான் இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி. பிள்ளைங்களா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பேப்பர் பேனெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களா? கரெக்டாக நோட் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம முதல்ல எந்த ஊருக்கு போக போகிறோம் தெரியுமா? விருப்பாட்சிபுரம். திருப்பாச்சி அருவா கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன விருப்பாட்சிபுரம் தெரியல. இருந்தாலும் ஊருக்குள்ள மக்கள்கிட்ட கேட்போம் வாங்க. அண்ணா வணக்கம். உங்கள் பேர் என்ன? வெங்கடேசன். என்ன பண்ணுறீங்க? தினமலர் ஏஜென்ட். அருள். என்ன பண்ணுறீங்க? எலக்ட்ரிஷியன். நீங்கள்? ஆட்டோ டிரைவர் வெங்கட். ராஜசேகர் ஃபைனான்ஸ். நான் தொழில் சார், சென்ட்ரிங் கான்ட்ராக்ட் சார். ஆரோக்கியம் எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறேன். நீங்கள்? நான் மேஸ்திராஜ். கார்பெண்டர் வேலை. கார்பெண்டர். ஏசி மெக்கானிக். பிஎஸ்சி படிக்கிறேன். மேஸ்திரி. கார்பெண்டர். அண்ணா இந்த ஊருக்கு விருப்பாட்சிபுரம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? காரணம் தெரியுமா? விருப்பாட்சிபுரம்ன்றது வந்து இது வந்து அக்ராகாரம் இருந்துச்சு. அக்ராகாரம்னா வந்து அந்த நேரத்தில் வந்து ஐயருக்கு இருந்தாங்க. அதனால அக்ராகாரம் இருந்ததுனால அப்போ ஐயருக்கு அதிகமாக இருந்ததுனால அப்புறம் வந்து விருப்பாட்சிபுரம்னு ஆகினாங்க. சார் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எதுக்காக விருப்பாட்சிபுரம்னு பேர் வந்துச்சு? அதாவது அக்ராகாரம் தான் பேர் முதல்ல. சரிங்க. ஐயர்கள் நிறைய இருந்தாங்க, பிராமின்ஸ். அதனால அந்த பேர் அந்த அக்ராகாரம். ஐயர்கள்லாம் ஜாஸ்தியாக இருந்திருக்காங்க, அதனால அக்ராகாரம்னு பேர். அது அப்படின்னு காலம் மருவி விருப்பாட்சிபுரம் வந்திருக்கு. நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் முதல்ல இருந்தது பிராமின் தான். இப்போ நாள் படம் வந்து எல்லோரும் மாறி எல்லா இனத்தவரும் இருக்கிறதுனால இப்போ நியூவாக வந்திருக்கிறது விருப்பாட்சிபுரம் பேர். இது வந்து ரீசனாக மாறி இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக மாறி இருக்குது. உங்களுக்கு தெரியுமாண்ணா? இது வந்து அக்ராவரம் தான் சொல்லுவோம் சார். பஸ்ஸில் ஏறினாலும் அக்ராவரம் தான் சொல்லுவோம், விருப்பாட்சிபுரம்னு சொல்லுவோம். எப்படின்னா பஸ் ஸ்டாப்பிங் வந்து அக்ராவரம் அதிகம். ஆனால் ஒரு காலத்தில் வந்து அது விருப்பாட்சிபுரம் தான் மொத்தத்தில் இருந்தது. அப்போ வந்து எல்லாம் அக்ராவரம் இருந்தது, எல்லாம் ஐயருங்களாக இருந்தாங்க ரொம்ப பேர். இப்போ வந்து அதெல்லாம் மாற்றிட்டாங்க. எல்லாம் வந்து இப்போ எல்லா கேஸ்டும் இருக்குது. எல்லா கேஸ்டும் இருக்குது. எல்லா கேஸ்டும் இருக்குது. சரி. எல்லா மதமும் இருக்கிறதுனால எல்லா மதமும் இருக்குது. இந்து எல்லா மதம் வந்து கலந்து இருக்குது. அதனால் வந்து இப்போது வந்து விருப்பாட்சிபுரம் இன்னும் பேர் வச்சிட்டாங்க. சரி, இந்த ஊரில் சிறப்பான கோயில்கள்லாம் இருக்கா? கோயில் வந்து ஐயப்பன் கோயில் இருக்கு. சரி. பெருமாள் கோயில் இருக்கு. சரி. அப்புறம் வந்து பிள்ளையார் கோயில். சரி. கங்கையம்மன் கோயில் இருக்கு. சரி. சிறப்பான கோயில் மாரியம்மன் கோயில். சிறப்பான கோயில். 5 கோயில், பெரிய கோயில் இருக்கு. அதிகமாக புதுமையாக ஒரு புத்து நாகேஸ்வரம் ஆலயம் ஒன்று உற்பத்தி ஆகிருக்குது. அதில் வந்து சர்ப்பநாதர் இருக்குது. இப்போ ஜனம் வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப விசேஷமாக வந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப ஜனம் எல்லா கோயிலுக்கு ரொம்ப ஜனம் வந்துங்கிறாங்க. சரி. அதாவது விருப்பாட்சிபுரம் தான் சொல்லுவோம், காந்தி நகர் அது பேர். ஆக இந்த ஊரில் வந்து நிறைய கோயில்கள் இருக்கு. இங்கே வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் 3 பேரும் எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி சகோதரத்துவமாக இந்த ஊரில் இருக்காங்க. இவங்களுக்கு இந்த விருப்பாட்சிபுரம்ன்ற பேர் ஏன் வந்ததுன்ற காரணம் வந்து ஒரே ஒரு காரணம் தான் தெரியும். அந்த காலத்தில் வந்து இங்கே வந்து ஐயர்கள் வந்து இங்கே இருந்திருக்காங்க. ஐயர்கள் வந்து இங்கே வாழ்ந்திருக்காங்க. அவங்களால இங்கே அக்ரகாரம் தான் பேர் வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் பேர் மருவி இந்த ஊருக்கு வந்து விருப்பாட்சிபுரம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஊருக்கான தகவல் இவங்களாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே இப்போ நம்ம வேற ஒரு பகுதிக்கு போய் அங்கே இருக்க மக்கள்கிட்ட இந்த ஊரை பற்றி நம்ம கேட்போம். வாங்க. என்ன பேர்? என்ன? ராமலிங்கம். எம்னவின். வடிவேல். பிரகாஷ். அருள். விக்னேஷ். சுரேஷ். மணவாளன். முகமது தாஜ். டேய், பேர் தெரியல உங்களுக்கு? லோகேஷ். உன் பேர் தானே? ஆமா. ஓகே. உங்க பேர்? சுரேஷ். சங்கர். சிவகுமார். என்ன பண்ணுறீங்க? டிரைவிங். என்ன பண்ணுறீங்கன்னா? டிரைவிங் பண்ணு. டிரைவிங். ஓகே. நீங்கள்? பில்டிங் கான்ட்ராக்ட். நீங்கள் ஹோட்டல் வச்சிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 12th ஸ்டாண்டர்டா? 12th-ஆ? டேய், 12ஆம் கிளாஸா படிக்கிறா? 3ஆம் கிளாஸ். 3ஆம் கிளாஸ் படிக்கிறா, 12th ஸ்டாண்டர்ட் தான். ஓகே. நீங்கள்? வாட்டர் சப்ளை. நீங்கள்? NKM ஸ்கூல்ல 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஹோட்டல் வரும். ஹோட்டல் நம்மள தான் சார். உங்கள் ஹோட்டல்? ஹோட்டல் நம்மள. பரோட்டா அப்புறம் என்னென்ன ஸ்பெஷல்? பரோட்டா, சப்பாத்தி, தோசை, ரைஸ், நூடுல்ஸு, தலைக்கறி எல்லாமே நான்வெஜ். நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. மத்தியானமா இல்லை நைட்டா? மார்னிங் ப்ளஸ் ஈவினிங். ஒரே மாதிரி இல்லைங்க. மார்னிங் ப்ளஸ் ஈவினிங். நைட் எத்தனை மணி எல்லாம் கடை இருக்குது? 11 வரலாம். ஓகே. நீங்கள்? பிஸ்னஸ் பண்ணுறேன். இவங்க ஹோட்டலில் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன். டேஸ்ட்டாக இருக்குமா? நல்லா இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறேன். பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? சேல்ஸ். இந்த ஊருக்கு ஏன் விருப்பாட்சிபுரம் பேர் வந்துச்சு? அது விருப்பாட்சிபுரம் வச்சுட்டாங்க. வச்சுட்டாங்க. ஏதோ டேபிள் மேலே வச்சாங்க மாதிரி சொல்கிறீங்க. விருப்பாட்சிபுரம்ன்ற பேர் ஏன் வச்சாங்க தெரியல. அண்ணா உங்களுக்கு தெரியுமாண்ணா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள்.
வெறுப்பாக இருந்ததுனால வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். விருப்பாட்சிபுரம் வெறுப்பா இருந்ததுனால வச்சுட்டாங்க. விருப்பாட்சிபுரம் யார் வச்சது அந்த காலத்து பெரிய காலத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க சார். ஏதோ வெறுப்பா இருந்ததுனால வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அதாவது நீங்க சொல்றத பார்த்தா விருப்பாட்சிபுரம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. வச்சிருக்கலாம். அது காலப்போக்கில் விருப்பாட்சிபுரம் என்ன பிள்ளை தந்து பாரு. நீங்க சொல்லுங்க. விருப்பமுள்ள ஊருன்றதுனால விருப்பாட்சிபுரம் விருப்பமுள்ள ஊருன்றதுனால விருப்பாட்சிபுரம் அப்படின்னு வச்சிட்டாங்களா? நீங்க இந்த ஊரை எல்லாம் விரும்புறதுனால விருப்பாட்சிபுரம் வச்சிருக்காங்க. இந்த ஊரை எல்லாருமே விரும்புறாங்க. நீங்க யாரை விரும்புறீங்க? சொல்லுமா சொல்லுங்க. இல்லை நம்ம யாரும் விரும்பல. யாரும் உங்களை யாருன்னா விரும்புறாங்களா? அது நம்மளுக்கு தெரியாது. தெரியல. நீங்க சொல்லுங்க. இது வந்து ஊர் வந்து அக்ரஹாரம் வந்தது ஃபர்ஸ்ட்டு. அதை வந்து லேட்டஸ்ட்டாக வந்து விருப்பாட்சிபுரம் பேர் மாற்றிட்டாங்க. அக்ரஹாரம் தான் முதல்ல. அக்ரஹாரம் ஐயர் அதிகமாக இருந்ததுனால அக்ரஹாரம் இருந்தது. அது நாளடைவில் வந்து விருப்பாட்சிபுரம் மாற்றிட்டாங்க. விருப்பாட்சிபுரம் மாற்றிட்டாங்க. நீங்கள் தெரியல. நீங்கள் சார் எல்லாரும் அந்த விருப்பாட்சிபுரம் தான் இப்போ மாற்றிட்டாங்க. முதல்ல அக்ரஹாரம் இருந்தது, விருப்பாட்சிபுரம் மாற்றிட்டாங்க. அதாவது என்ன சொன்னார்னா, அந்த காலத்து பெரியவங்க வந்து வெறுப்பாக இருக்கும்போது வெறுப்பாட்சிபுரம் வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது காலப்போக்கில் பேர் மருவி விருப்பாட்சிபுரம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு பிரதர் சொல்லிச்சு. ஆனால் இன்னொருத்தர் என்ன சொன்னார், விருப்பமுள்ள ஆளுங்கள்லாம் இங்கே வந்து வாழ்ந்துருக்காங்க, விருப்பமானவங்கள்லாம் வாழ்ந்ததுனால இந்த ஊருக்கு விருப்பாட்சிபுரம் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த விருப்பாட்சிபுரம் சார்பா முகமது தாஜ் ஒரு நல்ல பாட்டு பாருங்க. Why this Kolaveri, Kolaveri, Kolaveri D? Why this Kolaveri, Kolaveri, Kolaveri D? கையில் கிளாஸ்ல ஸ்காட்ச், ஐஸ் ஃபுல்லா டியர், எம்டி லைஃப், கேர்ள் கம், லைஃப் ரிவர்ஸ் கியர், ஆ லவ் லவ், ஓ மை லவ், யூ ஷோ டு மீ பவ், கவ் கவ், கோழி கவ், ஐ வாண்ட் டு என் நவ், காதல் ஐ எம் டையிங் நவ், ஷீ இஸ் ஹாப்பி நவ். This song boys we don't know choice. Why this Kolaveri, Kolaveri, Kolaveri D? Why this Kolaveri, Kolaveri, Kolaveri D? சூப்பர் டி. சூப்பர். தேங்க்ஸ்மா. தேங்க்யூ வெரி மச்மா. கேட்டாச்சு விருப்பாட்சிபுரம்ன்ற பேர் ஏன் வந்ததுன்னு. அவங்களும் லைட்டாக இப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஆதாரபூர்வமான படக்காட்சி நம்மக்கிட்ட இருக்குல்ல, அதை போட்டால் தானே அவங்களுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்ற காரணம் தெரியும். இப்போ ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்ப்போமா? விருப்பாட்சிபுரம் என இவ்வூருக்கு அப்பெயர் வர காரணம் என்ன? வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இயற்கை எழில் சூழ்ந்த அழகிய குடியிருப்பு பகுதியே விருப்பாட்சிபுரம் என்னும் இவ்வூராகும். இனி இவ்வூருக்கு விருப்பாட்சிபுரம் என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். இக்காலத்தில் சிறந்த ஊர்களை குறிப்பதற்கு பயன்படுத்த பெறும் நகரம், தலைநகரம் போன்ற சொற்களைப் போலவே முற்காலத்தில் சிறந்த ஊர்களை புறம் என்ற சொல்லால் குறித்துள்ளனர் முன்னோர்கள். முன்னாளில் பல்லவ மன்னர்களின் பெயரால் அமைந்த ஊர்கள் பல்லவபுரம் என்றே அழைக்கப் பெற்றன. அவை தற்பொழுது பல்லாவரம் என்று அழைக்கப் பெறுகின்றன. சோழ நாட்டை ஆண்ட பெருமன்னர்கள் பலரும் தம்முடைய விருது பெயர்களை பல ஊர்களுக்கு ஊரின் பெயர்களாக அறிவித்தனர். ராஜராஜ சோழன் உண்டாக்கிய ஊர் ஜெயங்கொண்ட சோழபுரம் என்பதாகும். அது சில காலம் சோழ நாட்டின் தலைநகராக விளங்கிற்று. இதனைத் தொடர்ந்து புறம் என்ற சொல்லை அடைமொழியாக கொண்டு தமிழகத்தில் எண்ணற்ற ஊர்கள் உருவாகின. அவற்றுள் ஒன்றுதான் வேலூர் பகுதியில் அமைந்துள்ள விருப்பாட்சிபுரம் என்னும் இவ்வூராகும். இது முற்காலத்தில் சிறந்த குடியிருப்பு பகுதியாக மக்கள் வாழ்வதற்கு தேவையான வசதிகள் நிறைந்த ஊராக விளங்கியதன் பொருட்டு புறம் என்ற அடைமொழி பெயரை பெற்றுள்ளது. பின்னர் தமிழகத்தில் ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்ட முன்னோடிகளுள் குறிப்பிடத்தக்கவரான விருப்பாட்சி கோபால் நாயக்கரின் நினைவாக புறம் என்ற பெயரோடு அவரது பெயரான விருப்பாட்சி என்னும் பெயரும் இணைய பெற்று இவ்வூர் விருப்பாட்சிபுரம் என்று அழைக்கப் பெறுவதாக கூறுகின்றனர். பார்த்தாச்சு விருப்பாட்சிபுரம்ன்ற பேர் ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நிகழ்ச்சியோட அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன பிரேக்கு. ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு
ஊரும் பேரும் தொடர்கிறது. இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நிகழ்ச்சியோட 2வது ஊருக்கு போகிறோம். எந்த ஊர் தெரியுமா? பாகாயம். அது என்னங்க பாகாயம்? பாகம் பிரிப்பாங்களோ, அந்த ஊரில் பாகம் பிரிச்சிருக்காங்களோ, அதனால் பாகாயம்னு வந்ததோ தெரியல. இருந்தாலும் பாகாய மக்கள்கிட்டே போய் அவங்கக்கிட்டே கேட்போம். வாங்க அண்ணா. வணக்கண்ணே. அண்ணா உங்கள் பேர் என்ன? என் பேர் சதீஷ். என்ன பண்ணுறீங்க? நான் ஆட்டோ ஓட்டுறேன். ஆட்டோ ஓட்டுறீங்க. நீங்கள்? நான் பெயிண்ட் கான்ட்ராக்டுங்க. உங்கள் பேர் என்ன? பக்தன். நீங்கள்? மகாராஜன். அரசியல்வாதி. அரசியல்வாதி. எத்தனை வருஷமா அரசியல் இருக்கீங்க? நான் 1972 இருக்கிறேன். 72ல இருந்திருக்கீங்க? ஆமாங்க. எம்ஜிஆர் காலத்துலேருந்து. நீங்கள் எலெக்ஷனில் எதாவது நின்றுருக்கீங்களா? கவுன்சிலர் நின்றுக்கிறேன். கவுன்சிலர் நின்று ஜெயிச்சிங்க? இல்லை இல்லை. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணீங்க? ஆமாம். எவ்வளோ செலவு பண்ணீங்க? எல்லாம் ஒரு 50,000 செலவு பண்ணேன். 50,000? 72லேவா? ஆமாம். 72ல நின்றீங்க? எப்போ நின்றீங்க? பஞ்சாயத்து எலெக்ஷன் நின்னும். ஓ சரிண்ணே, கவலைப்படாதீங்கண்ணா. அடுத்த எலெக்ஷன் நில்லுங்க. எல்லாம் சரியா? அண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விவசாயம் பண்ணுறேன் சார். விவசாயம். நீங்கள்? சார் நான் ஹைவேஸில் ஜீப் டிரைவர் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் சார். ஜீப் டிரைவர். உங்கள் பேர் என்ன? வஜ்ரவேல் சார். ஓகே. நீங்கள்? ஜி செந்திலுங்க. என்ன பண்ணுறீங்க? ஆட்டோ ஓட்டுறேங்க. ஆட்டோ. நீங்கள்? பொண்ணையா சைக்கிள் சார். நீங்கள்? எஸ்தர். நான் சார் இருக்கேன் சிஎம்சியில். ஓ நர்ஸ். அதாவது நிறைய பேருக்கு நீங்கள் வந்து நல்லது பண்ணுறீங்க. ஓகே. நீங்கள்? ஷிஃப்ரா. ஸ்டூடெண்டாக இருக்கேன் ஆக்ஸிலியம் காலேஜில். ஓகே ஓகே. என்ன இங்கிலீஷ் படிக்கிறோம். தேர்ட் இயர். இங்கிலீஷ்? ஆமாம். அப்போ நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்க? நல்லா பேசுவேன். எனக்கு ஈக்குவலாக பேசுவீங்களா? கண்டிப்பாக. உங்கள் ஈக்குவலாக எனக்கு பேசுவீங்க. ஆனால் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா? ஆமாம். நீங்கள் வந்து என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா அந்த விவசாயத்தை விட்டுட்டு வேறு எதுனா தொழில் பண்ணலாம் அப்படின்னு? இல்லை நினைக்கிறேன். ஏன் நினைக்கல? அதுலேயே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. அதுலேயே பார்த்துக்கிறோம். அதுலேயே இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். விவசாயம் அந்தளவுக்கு நீங்கள் வந்து விவசாயத்தை வந்து ஆமாம் அதே தான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறீங்க. கரெக்டா? வேறு யாருனா லவ் பண்ணுறீங்களா? இல்லை இல்லை. சரி ஐயா சொல்லுங்க. நீங்கள் அரசியலில் எம்எல்ஏ ஆனால் இந்த ஏரியாவுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏழைங்களும் உதவி செய்வேன். சரி. பணக்கார அராஜத்தை ஒழிப்பேன். ஏழைங்களுக்கு பாராட்டி சின்ன ஏழைகளும் உங்களுக்கு உதவி செய்வேன். ஏழைங்களுக்கு பாராட்டு தெரிவிப்பேன். அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம். பணக்காரங்களாம் அழிச்சு ஏழைங்களை வாழ வைப்பேன். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. பாருங்க கை தட்டுங்க. ஏழைங்களுக்கு உதவி செய்வார், பணக்காரங்களை அழிச்சிடுவார் அஜித் மாதிரி. நீங்கள்? நான் இதே தொழில் தான். இதே தொழில் தான் பண்ணுறீங்க. சரி அண்ணா, இந்த பாகாயம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? தெரியாது சார். தெரியாது. தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். நாங்களும் அங்கே கொஞ்ச நாள் தான் வந்து. ஓகே. நீங்கள்? நம்மளுக்கு தெரியாது. மதுரை சொந்த ஊர். உங்களுக்கு தெரியாது? கொஞ்ச நாள் தான் இங்கே இருக்குது. ஓ சரி. உங்களுக்கு தெரியுமா பாகாயன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? தெரியாது. பெரிய ஆளுங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். உங்களுக்கு ஊசிலாம் போடுவீங்களா? இன்ஜெக்ஷன் அது மட்டும் தெரியும். சரி அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா, இந்த பாகாயம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? பாகாயம் பேர் வந்ததுக்கு காரணம் சிஎம்சின்னு ஒன்று பாகாயத்தை ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாங்க. சரி. ஏழைங்களாம் உதவி செய்கிற ஹாஸ்பிட்டலு. சரி. அதனால அந்த இடத்துல இருக்கிறதால பாகாயன்னு பேர் வச்சாங்க. அந்த இடம் அங்கே இருக்கு. அப்போ ஏன் இங்கே பாகாயன் பேர் வச்சாங்க? அங்கே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. பக்கத்துலேயே இருக்கு. பக்கத்து ரோடு ஓரமே இருக்குது. அது ஏழைங்களும் சின்ன சின்ன ஏழைங்களும் உதவி செய்வாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். ஓகே. அதனால வந்து பாகாயன்னு பேர் வச்சாங்க. அதாவது அண்ணன் அரசியல்வாதி அண்ணன் என்ன சொல்றாரு, சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால பாகாயம் அப்படின்னு பேர் வச்சாங்கன்றாங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட்டு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்புறம் எப்படி பாகாயம்? சிஎம்சி தானே வச்சிருக்கணும், எதுக்கு பாகாயம்னு வச்சாங்க? சிஎம்சி பெருசு, பாகாயம் நாங்கள் 10 வீடு தான் இருந்தாங்க. இப்போ தான் நிறைய ஆயிடுச்சு, ஆயிரக்கணக்கான வீடுங்க. 10 வீடு இருந்துச்சு. நாங்களாம் அங்கே தான் போவோம், எங்களால் உதவி செய்வாங்க. சரி. அதனால பெரிய டாக்டருக்கு வந்து பாகாயன்னு வச்சாங்க. ஆக பாகாயம்ன்ற பேர் இவருக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன். வாவ், உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. பாகாயம்ன்ற பேர் எப்படி? மேலே பாருங்க. மேலையா? ஆமா. என்ன தெரியுது? மேலே வானம் இருக்கு. வானத்துக்கு கீழே என்ன? வானம் இருக்கு. அது கீழே பூமி இருக்கு. வானத்துக்கு கீழே ஒன்று இருக்குமே, அது பேர் ஒன்று இருக்கு. மேகம். ஆகாயம். 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 அது கீழே என்ன இருக்கு? அது கீழே என்ன? பாகாயம். பாகம். என்ன ஒரு பிரில்லியண்டான ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. பாருங்க, ஆக்சுவலாக இதோட வரலாறு தெரியல, இருந்தாலும் மேலே வந்து ஆகாயம் இருக்குது, கீழே பாகாயம் இருக்குன்ட்டீங்க. வெரி குட். இதெல்லாம் கை தட்டுங்களா அண்ணா? நல்லா படிப்பீங்களா, சுமாராக படிப்பீங்களா? நல்லா படிப்பேன். தெரியுது, ஏன்னா நீங்கள் வந்து சொன்ன எக்ஸாம்பிளே தெரியுது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரியுமாண்ணா பாகாயம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? தெரியாது. மேலே பாருங்க, என்ன இருக்குது? ஆகாயம். கீழே பாகாயம். அதேதான். அப்படின்னு இவங்க சொன்னாங்க.
இந்த பாகாயம் சார்பா ஷிஃப்ரா அவங்க வந்து ஒரு நல்ல பாட்டு பாடுவாங்க. பாடுங்க. கண்ணழகா காலழகா பொன்னழகா பெண்ணழகா எங்கேயோ தேடி செல்லும் விரலழகா உன் கைகள் கோத்து கொள்ளும் விதமழகா. உயிரே உயிரே ஓகே 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 சூப்பர், தேங்க்யூ வெரி மச்ங்க. ஆனால் இந்த பாகாயம்ன்ற பேர் ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு இவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆமாங்க, பாருங்க, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால் இவங்களுக்காக இந்த ஊரை பற்றியான வரலாறை கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம சொல்கிறதுக்கு முன்னே இப்போ நம்ம வேற ஒரு பகுதிக்கு போய் அங்கே இருக்க மக்கள்கிட்ட அந்த ஊரை பற்றி கேட்போம். வாங்க. ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு. ஊரும் பேரும் தொடர்கிறது. உங்க பேர் என்ன? அயாஸ். நீங்க? வெங்கடேசன். சீனிவாசன். பாபு. மாதப்பம். செல்வம். செல்வம் சார், என்ன பண்றீங்க? பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். பெங்களூர்ல கோல்டன் டெம்பிள் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? அண்ணா நீங்க என்ன பண்றீங்க? நமக்கு லாரிக்கு வேலை செய்கிறோம். லாரி. நீங்க என்ன பண்றீங்க? டிகிரி முடிச்சுட்டு ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜாபுக்காக வெயிட் பண்றீங்க. எந்த ஜாப் கிடைச்சா நீங்க போவீங்க? எந்த ஜாப் கிடைச்சாலும் போவோம். எந்த ஜாப் கிடைச்சாலும் போவீங்க. எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? 10,000. 10,000 ருபீஸ் உங்களுக்கு சேலரி கிடைச்சா போதுமா? இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். சரி, அந்த 10,000 என்ன பண்ணுவீங்க? வீட்டில் கொடுப்பீங்களா, நீங்களே செலவு வீட்டில் பண்ணுவீங்களா? தான் கொடுப்பேன். வீட்டில் யாரா இருக்காங்க? அம்மா, அக்கா, தங்கச்சி, அப்பா. அம்மாட்ட கொடுப்பீங்களா, அக்காட்ட கொடுப்பீங்க? அம்மாட்ட தான் கொடுப்பேன். அம்மாட்ட கொடுப்பீங்க. ஓகே. உங்களுக்கு ஒரு ஃபாரினில் வந்து வேலை கிடைக்குது, ஒரு 25,000 ரூபாய், போயிடுவீங்களா? இங்கே இருப்பீங்க? போக மாட்டேன். ஏன்? சொந்த மண்ணை விட்டு போக மாட்டேன். சொந்த மண்ணு பாகாயத்தை விட்டு இவர் போக மாட்டேன்ட்டார். 1,00,000 ரூபாய் வேலை இருந்தா எவ்வளோ வேலை இருந்தாலும் சொந்த 1 கோடி கொடுத்தாலும் போக மாட்டீங்க. அம்மா விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். அம்மா விட்டு போக மாட்டேன்ட்டார். சூப்பருங்க சூப்பருங்க. அம்மா மேலே பாசம் ஜாஸ்தியா? அம்மாவுக்கு உங்கள் மேலே பாசம் ஜாஸ்தி இருக்குமே? கண்டிப்பாக. கண்டிப்பாக. சரி, உங்கள் அம்மாவை கேட்டால் சொல்லுங்கள். கண்டிப்பாக. அண்ணா, ஆட்டோ ஓட்டுறேன் சார். ஆட்டோ ஓட்டுறீங்க. உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் ஆட்டோ ஓட்டுறதுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா போவீங்களா? போக மாட்டேன். அதெல்லாம் வயசாகி போச்சு அங்கே சார் போகிற மாதிரி. வயசாகி போச்சுட்டீங்க. சரி அண்ணா, மிலிட்ரி அண்ணா நீங்கள் ஓய்வு பெற்ற அரசாங்க ஊழியன். அரசாங்கத்தில் ஓய்வு பெற்ற இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கு. ஃப்ரீ தான். 75 75 ரன்னிங். ஓகே, வெரி குட். நீங்கள்? என் பேர் வெங்கடேஷ். என்ன பண்ணுறீங்க? சோபா வேலை செய்கிறேன். சோஃபா வேலை. என்ன சோஃபா ரிப்பேர் பண்ணுறதா? ரிப்பேர் பண்ணுறது. ரெடி பண்ணுறதே புதுசு. ஒரு சோஃபா ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு வாரம். ஒரு வாரத்தில் ரெடி பண்ணுறீங்க. என்ன கலராக இருந்தாலும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆனந்த் விகடனில் ஒர்க் பண்ணுறேன் சார். விகடனில்? ஓகே, ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க? ஆமாம் சார். என்ன இருக்கீங்க? சர்க்குலேஷன் டீமில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். வெரி குட் வெரி குட். இந்த ஊருக்கு பாகாயம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? ஐ டோன்ட் நோ சார். தெரியாது. எங்கள் ஆஸ்பத்திரி வந்ததுனால பாகாயன் பேர் வந்துச்சு. அவங்க வச்சு மெடிக்கல் காலேஜ். அவங்க வச்சு பாகாயன் வந்துச்சு. இப்போ கணேஷ் ஆர்ஜின் இல்லையா? ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி வச்சுட்டாங்கன்றீங்க. ஓகே அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள். அதான் அது ஹாஸ்பிட்டல். தேங்க்யூண்ணா. ஹாஸ்பிட்டல் வந்தால் தான் சார் வச்சுருக்காங்க. ஹாஸ்பிட்டல்னால தான் பாகாயம். நீங்கள்? அதான் நான் இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கல, காயம் ஏற்படலாம் பார்க்கறதுனால பாகாயம்னு வச்சு. அட்டேங்கப்பா. தம்பி என்ன சொல்கிறாப்புன்னா, காயம் ஏற்பட்டதுன்னா இங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்தால் அது பேர் பாகாயம். பார்க்குறாங்களா அதில் பாகாயம். இந்த காயத்தை பார்க்கறதுனால பாகாயம் அப்படின்னு பேர் வந்துச்சுண்ணா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அம்மா, உங்கள் பேர் என்ன? ராஜேஸ்வரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேலைக்கு போயிட்டு இருக்கேன். வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. பாப்பா, உங்கள் பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே. வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? வேலைக்கு போயிட்டு. அதான் இங்கே தம்பி என்ன சொல்லிச்சு, பாகாயன்ற பேர் ஏன் வந்ததுன்னு கேட்டால், நிறைய பேர் அடிபட்டு காயத்தோடு வரவங்கள அந்த காயத்தை பார்க்குறாங்கல்ல டாக்டருங்க, அதனால தான் பாகாயம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. என்ன ப்ரில்லியண்ட்டாக சொன்னாங்க. பாகாயம்னா காயத்தை பார்க்குற டாக்டருங்கெல்லாம் அங்கே இருக்காங்க, அதனால் பாகாயம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த பொண்ணு பாருங்கள், மேலே பாருங்கள் ஆகாயம், கீழே பாருங்கள் பாகாயம். வந்து ரொம்ப குறும்புங்க. இருந்தாலும் ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா தான் இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்ற காரணம் நமக்கு தெரியும். இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போம். பாகாயம் என இவ்வூருக்கு அப்பெயர் வர காரணம் என்ன?
வட ஆற்காட்டு பகுதி வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பாகாயம் என்னும் இவ்வூர். இனி இவ்வூருக்கு பாகாயம் என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். பழம்பெருமை வாய்ந்த பாரத நாட்டின் தெற்கு பகுதியில் இருக்கும் தமிழ்நாட்டை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் என்னும் மூவேந்தர்கள் ஆட்சி புரிந்து வந்தனர். பொதுவுற நோக்கும் பொழுது மேல்நாடு சேரனுக்கும் கீழ்நாடு சோழனுக்கும் தென்னாடு பாண்டியனுக்கும் உரியனவாய் இருந்தன என்பது புலனாகும். இங்கனம் 3 கவளாய் முளைத்தெழுந்த தமிழகம் மூவேந்தரது ஆட்சியில் தழைத்தோங்கி வளர்ந்தது. இதில் 4 வகைப்பட்ட நிலங்கள் தமிழகத்தில் அமைந்திருக்க கண்டனர். மேலும் நிலங்களை அடிப்படையாக கொண்டு ஊர்களுக்கு பெயரிட்டு மகிழ்ந்தனர் நமது முன்னோர்கள். இவ்வாறு நிலங்களை கொண்டு பெயரிட்ட தமிழர்கள் பிற்காலத்தில் இனத்தை கொண்டும் சாதிகளை கொண்டும் தொழில்களை கொண்டும் இன்னும் பிற காரணங்களை கொண்டும் தாங்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகளுக்கு பெயரிட்டனர். அவ்வாறு அமைந்த ஊர்களுள் ஒன்றுதான் பாகாயம் என்னும் இவ்வூராகும். பாடகம் என்பது மகளிர் அணியும் ஒரு வகை காலணியாகும். ஒரு வகை ஆடை, ஒரு வகை பறை என்று பொருள்படும். இவ்வகையில் ஏதேனும் ஒன்றின் காரணமாக இவ்வூர் பாடகம் என்று அழைக்கப் பெற்று அதுவே காலப்போக்கில் மருவி பாடாயம் என்று திரிந்து தற்பொழுது பாகாயம் என்று அழைக்கப் பெறுவதாக கூறுகின்றனர். பார்த்தாச்சா பிள்ளைங்களா? 2 ஊரை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இதே மாதிரி நாளைக்கு 2 ஊருக்கு போகிறோம். நாளைக்கு 2 ஊருக்கு போகிறதுக்கு முன்னே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ்கர். வணக்கம். தலைவரே, ஏகனாம்பேட்டை அப்படின்ற பேர் எதுக்காக வந்தது? சின்ன பயலே செய்தி கேளடா, நீதானே எந்தன் பொன் வசந்தம். இளைய நிலா பொழிகிறதே. சூப்பருங்க, எல்லாம் கை தட்டலாம்.